ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் வழக்கம் போல ஒரு சூப்பரான சிரிப்பான சின்சான் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் வழக்கம் போல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சின்சான், கசாமா, நேனி, போச்சான், மசவ் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருப்பாங்க. ஸ்பேஸில் பேட்ரோல் போயிட்டு இருப்பாங்க. இவங்களோட வேலையே ஸ்பேஸில் எந்த பிரச்சனையும் நடக்காமல் பாதுகாக்கிறது தான். அதனால ஸ்பேஸை சுற்றி ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவன் ஒரு பென்சில் எடுத்து நோட்டில் கிரிக்கிட்டு இருப்பானா, இதை டீம் லீடர் கசாமாவை பார்த்துட்டு, டே ஷின்சான் இருமை ஃபார்முலா எழுத கொடுத்த நோட்டில் என்னடா கிரிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம தலைவனும் ஊக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது, அதான் கிரிக்கி மொக்க பண்ணிட்டு இருக்கேன்மா. இப்போ நேனில எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏன்பா மாசம் மூணில் முயல் இருக்கும்னு கேள்விப்பட்டேன், போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்க, உடனே கசாமா இதை கேட்டுட்டு, மூணில் முயல் இருக்கிறதுலாம் இருக்கட்டும், உங்களோட மூளையில் ஏதாச்சும் இருக்கா, என்ன வேலையா, எங்கே வந்திருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பான். இப்போ போச்சானும் பதட்டமாக வந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் தான் ஏதோ ஒரு பிளானட்டில் எமர்ஜென்சி SOS சிக்னல் வருதுன்னுவான். அடுத்து இவங்களும் அந்த பிளானட்டுக்கு போய் பார்ப்பாங்க. சுற்றி முற்றி பார்ப்பாங்க, ஒரே காலி மைதானமாக இருக்கும், ஒருத்தனும் அங்கே இருக்க மாட்டான். இவங்களுக்குள்ள இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா, ஆனால் இங்கே ஒருத்தனையும் காணுமேன்ட்டு. இப்போ ஒரு தலை மட்டும் அப்படியே எட்டி பார்த்து, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்பான். செருப்பு மட்டுமே சும்மா 10 அடிக்கு போட்டிருப்பான். நம்ம ஆளுங்களும் அவனோட மூஞ்சை பார்த்துட்டு, என்ன ஒரு வினோதமான மூஞ்சி, இவனை பார்த்தா மற்றவங்களுக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரி தெரியுது, இவனுக்கே ஒரு ஆபத்தா, ஒரு ஆங்கிளில் வேற இவனை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி வேற இருக்கான், இவனை நம்பலாமா வேணாமான்ட்டு நம்ம ஆளுங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கசாமாவும் முன்னாடி வந்துட்டு, யார்ப்பா நீ, உன்னோட பேர் என்னப்பான்னு கேட்பான். உடனே அவனும் என்னோட பேர் மனுடான்மா. நம்ம தலைவனும் மண்ணூருண்டையா, எப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னுவா. உடனே அவனும் மனுடாடா, உங்களுக்குலாம் என்னைய பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்பான். நம்ம தலைவனும் உன்னைய நேராக பார்த்தா தெருமுனையில் தட்டு வச்சுக்கிட்டு மைக்கில் கானா பாட்டு பாடுவாங்களே அவங்கள மாதிரியே இருக்கு, உங்க சைடு ஆங்கிளில் பார்த்தா குக்கிங் ஷோவில் வர கோமாளி மாதிரியே இருக்குன்னுமா. உடனே அவனும் பயங்கரமாக கோவப்பட்டு, என்னை பற்றி நீங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் கராட்டே மேன், எனக்கு கராத்தா எல்லாமே அத்துப்படின்மா. உடனே நம்ம ஆளுங்களும் சிரிச்சுக்கிட்டு, உன்னைய பார்த்தா பெண்கள் கோயிலில் பொங்கல் விற்கிற மாதிரி இருக்குது, உனக்கு கராத்தாலாம் தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சி விட்ருவாங்க. அவனும் டென்ஷன் ஆகிட்டு, உங்களுக்கு தில்லு இருந்தால் என் கூட தனித்தனியாக சண்டைக்கு வாங்கடான்மா. இப்போ நம்ம போச்சானும் நான் ரெடின்னு சொல்லிட்டு தில்லா நிற்பானா, அந்த மண்ணோட நம்ம போச்சானை நோக்கி வெறி கொண்டு வந்துட்டு இருப்பான். இப்போ போச்சானும் அவன் மூக்கில் இருந்து வர லீக் இருக்குல்ல, அதை அப்படியே புல்லட்டாக மாற்றி பேக் டு பேக் அந்த மண்ணோட அட்டாக் பண்ணுவான். ஆனால் அவன் எதுலேயுமே சிக்காமல் போச்சானை நோக்கி சரியான ஸ்பீடில் வந்துட்டு இருப்பான். இப்போ நேனியில் ஐயோ போச்சான் உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு குறுக்க ஒரு டேபிளை கொண்டு வந்து வைப்பா. அந்த மண்ணோடவும் உன்னை என்கிட்ட இருந்து யார் காப்பாத்துறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பஞ்சு வைப்பான். அந்த பஞ்சோட ஃபோர்ஸ்லேயே அந்த டேபிள் சுக்குனதான் நொறுங்கி போயிடும். இப்போ மசவை நான் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை கொண்டு வந்து மோதலான்னு பார்ப்பான். அசால்ட்டாக அவன் மண்டையை பிடிச்சிருவான். கசாமாவும் பறந்து வந்து கிக் விடணும்னு பார்ப்பான். அதையுமே தடுத்துட்டு சின்சானை பார்த்து, டேய் சிவப்பு சட்டை நீ மட்டும் தான் இப்போ பாக்கின்னு சொல்ல, நம்ம தலைவனும் அவனுங்க எல்லாருமே முட்டா பசங்க, சண்டைக்கு போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க, நான் புத்திசாலி, சண்டைக்கு வந்தால் தான் அடி வாங்குவேன், நான் தான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருப்பான். இப்போ மசாவில், ஏன்பா பெரியவரே, நீங்கள் தான் இவ்வளோ பெருசாக பலசாலியாக இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆபத்து, நீங்கள் எதுக்கு எமர்ஜென்சி சிக்னலை கொடுத்தீங்கன்னு கேட்பான். உடனே அந்த மனுடாவும், நீங்கள் விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, கெட்டவங்க இப்போ இங்கே வரப்போகிறாங்கன்னுவா. உடனே நம்பாளுங்களும், என்னடா குதர்க்கமாக பேசிகிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுன்னு சொல்ல, இப்போ மனுடா சொல்வான், மில்கி வேவை கெட்டவங்க ஆக்கிரமிக்க போகிறாங்க, அந்த மாதிரி மட்டும் நடந்துடுச்சுன்னா நம்ம எல்லாருமே கடைசி வரைக்கும் அந்த கெட்டவங்களோட கண்ட்ரோலில் தான் இருப்போம், அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் அவங்க கூட சண்டை போட்டேன், ஆனால் என்னால் சண்டையில் ஜெயிக்க முடியல, அவங்க என்னை பிடிக்கிறதுக்காக மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலாம், ப்ளீஸ் அதுக்குள்ளே தயவு செய்து என்னை இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான். இப்போ கசாமாவை எமோஷனில் பொங்கி எழுந்து, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த கேலக்ஸியை பாதுகாக்க வேண்டியது காசுக்காக டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட கடமை, எங்களால் எப்படி பயந்து ஓட முடியும், நம்ம எல்லாருமே தைரியமாக நின்று சண்டை போடலான்வா. உடனே அந்த மனுடாவும், நான் அவங்க கூட சண்டை போட்டிருக்கேன், என்னாலேயே அவங்கள ஜெயிக்க முடியல, பொடி பசங்க நீங்கள் எப்போ அவங்கள ஜெயிப்பீங்கன்ட்டு சொல்ல, உடனே போச்சானும், கராத்தே, நீங்கள் எங்களுக்கு கராத்தே கற்றுக் கொடுங்க, நாங்கள் அவங்க கூட சண்டை போடுறோம்மா. உடனே அந்த மனுடாவும், டே இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க வந்துருவாங்கன்பாரு. நம்ம தலைவனும், 3 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் நீங்க இறக்குங்கன்னு சொல்ல, அப்படியே இப்போ 3 நிமிஷம் முடியுது. இவங்க எல்லாருமே பிளாக் பெல்ட் மாட்டிட்டு இருப்பாங்க. இப்போ முன்னோடால கராட்டேல கடைசி ஸ்டேஜ் தான் பிளாக் பெல்ட். இப்போ நான் உங்களுக்கு நிறைய சீக்ரெட் மூவ் கற்றுக் கொடுத்துருக்கேன், இதை வச்சு நம்ம அவங்களை அட்டாக் பண்ணலாம். இப்போ இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கலர் கலராக 3 ஸ்பேஸ்ஷிப் மனுடாவை பிடிக்க வந்துட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்களும் பார்த்துட்டு, மனுடா நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் இதை பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் முன்னாடி வேகமாக போவாங்க. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இருக்கிறவங்களும், ஹேய் யார்டா நீங்கள், கோமாளிங்களா, சின்ன பசங்க கூடலாம் நாங்கள் விளையாட மாட்டோம், அடிக்கடி
இடி படப்போகுது ஓரமாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 ஸ்பேஸ்ஷிப் அப்படியே ஒன்று கூட ஒன்று அழகாக ஜாயின் பண்ணி ஒரு ரோபோட்டாக மாற்றிட்டு மனுடாவை பிடிக்கலான்ட்டு அப்படியே கையை மட்டும் தூக்குவாங்க. இப்போ நம்ம போச்சன் குறுக்க வந்துட்டு நான் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவனோட சலியை யூஸ் பண்ணி இந்த கையை அப்படியே தடுத்து நிறுத்துவானா. இப்போ நீயும் தண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்து ஒரு டேபிள் எடுத்து வயிற்றுலேயே ஒரு அடி அடிப்பா. அதுக்கப்புறம் நம்ம மாதம் சமா ஸ்பீடில் உருண்டு வந்து காலிலே ஒரு மோது அவ்வளோதான் அந்த ரோபோட் அப்படியே கீழே விழுந்துரும். நம்ம தலைவன் அவன் பங்குக்கு பேக்கை வச்சு ஒரு அடி அடிப்பான். இப்போ கசமா வந்து பார்த்துட்டு என்னடா எல்லாருமே என்னென்னமோ பண்ணிட்டீங்க, இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பானா. இப்போ அந்த ரோபோட்குள்ளே இருக்கிறவங்களும் சாலா யார்டா நீங்களா, எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகலான்ட்டு நாங்கள் வந்தால் யார்டா நீங்கள் எங்களை தடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கசமாவும் என்னது அவர் உங்கள் அப்பாவான்ட்டு ஷாக் ஆகிடுவான். இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே இருந்து 3 பேர் வெளியே வருவாங்க. அவங்களும் நம்ம ஆளுங்களை பார்த்து எங்கள் அப்பா உங்ககிட்ட மில்கியே கில்கிவேன்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் விட்டுருக்காரு. அவர் சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. எங்கள் கிரகத்தில் பார்த்தீங்க ஒரு கராட்டே காம்படிஷன் நடக்குது. இவர் அதில் கலந்துக்க கூடாதுன்னு தான் இங்கேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறாரு. இவர் இவ்வளோ நேரம் சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. அவர் பண்ண தப்புகளை நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க சாரி கேட்டு அவர் தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ நேனியில் இவர் 10 அடிக்கு செருப்பு போடும்போதே நான் யோசிச்சேன் இவர் சொல்றதெல்லாம் கம்பி கட்டுறக்காக தான் இருக்கும்ன்ட்டு. அப்ப புரியல, இப்ப புரியுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பா. இப்ப கசாமால எல்லாம் சரி, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. ஆமா இந்த ஷின்சான் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அந்த ரோபோட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ளதான் நம்ம தலைவன் இருப்பான். அந்த அக்காங்களும் டே தம்பி நீ எப்படா உள்ள வந்த மரியாதையா இருங்கன்ட்டு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனும் ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சப்ப நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.